ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐன் அண்ட் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நிலா வந்துட்டு இங்கே வானத்தியோட அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த வீட்டில் ஒரு பொண்ணு வந்து வாழாது அப்படின்றது தானே. இங்கே பாருங்கள், நான் இத்தனை நாளாக இங்கே வந்து இருக்கேன். இவ்வளோ நாளில் ஒரு பிரச்சனை கூட எனக்கு வந்ததே இல்லை. இவங்க எல்லாரும் என்னை அப்படி பார்த்துக்கிறாங்க. இந்த வீடு தங்கங்க. இந்த வீடு மாதிரி இந்த உலகத்தில் எங்கே போனாலும் வீடு கிடைக்காது. ஆம்பளைங்க இருக்காங்கன்றது மட்டும்தான் பேர். ஆனால் எங்களை அங்கே ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாமல் அவ்வளோ மகாராணி மாதிரி செல்லமாக பார்த்துக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றி குறை சொல்ல உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? இங்கே பாருங்கள், சோழனோட மனைவியாக சொல்கிறேன். இவ்வளோ நாளாக நான் இந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சோழனோட பொண்டாட்டியாக சொல்கிறேன், இங்கே தாராளமாக பொண்ணுங்க வந்து வாழலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எல்லாமே உங்களோட மனசில் இருக்கிற ஆள் மனசோட நம்பிக்கை. இதெல்லாம் அது எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. முதல்ல இந்த வீட்டில் அப்படி எதுவுமே குறை இல்லை. தோ இங்கே பாருங்க, அங்கிள் இருக்காரு, என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. ஒரு சின்ன வேலை கூட செய்ய விட்றதில்ல. இந்த சேர் என்ன சமைக்கிறதுலேருந்து துவைக்கிற வரைக்கும் எல்லாமே அவரே பார்த்துக்கிறாரு. இந்த பல்லவன் பாண்டி இவங்க 3 பேருமே இருக்காங்க. என்னை ஒரு சின்ன வேலைக்கு கூட பார்க்க விடாமல் தங்க மாதிரி அப்படி பார்த்துக்கிறாங்க. எனக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறது, கூட்டிகிட்டு வரதுலேருந்து எனக்கு ஒவ்வொன்றும் வாங்கி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோக்கும் என் வீட்டிலேருந்து ஒரு பொருள் கூட இல்லாமல் தான் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன். என்ன அவ்வளோ ராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க. இதோ எனக்காக வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் படித்த படிப்புக்கான வேலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. சுதந்திரமாக என்னை வெளியில் போக விட்டுருக்காங்க. ஒரு குறையும் இந்த வீட்டில் எனக்கு சொன்னதே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றி இவ்வளோ கேவலமாக நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்புங்க. பாருங்கள், தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்று பிரச்சனை பண்ணுறது தான் எங்கள் வீட்டுக்கு அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்குது. இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே நாங்கள் நல்லா இருப்போம். இங்கிருந்து முதல்ல கிளம்புங்க. இங்கே பாருங்கள், வானத்திக்கு பாண்டியனை பிடிச்சிருக்கு. அதனால் அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க. இங்கே பாருங்கள், பாண்டிக்கு வானத்தியை பிடிச்சிருந்தது அப்படின்னா நாங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். தாராளமாக 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். எப்படியாச்சும் நீங்கள் மனசு மாதிரி வானத்தியை பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து கத்திட்டு இருக்காதீங்க. அப்படி உங்களால் முடியல அப்படின்னா வானத்திக்கிட்ட பேசி இனிமேல் பாண்டியன்கிட்ட வானத்தியை பேச விடாமல் பண்ணுங்கள். அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இங்கே பாரும்மா, நீ பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ நாள் நீயும் இந்த வீட்டில் இருப்ப, நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னும் எவ்வளோ நாள் வேணும் பாருங்கள். நான் எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த வீட்டை போகவே மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே தான் நான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பொண்ணு சொன்னால் தான் கேட்க மாட்டேந்தே அப்படின்னு. அதான் தெரியுது இல்லைங்க, பாண்டியனை தான் வானத்திக்கு பிடிச்சிருக்கு. வானத்தி இவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா அப்படின்னு. அப்போ ஏங்க இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க? ஒரு பொண்ணுடைய சந்தோஷம் தாங்க அந்த பொண்ணுக்கு முக்கியம். நீங்கள் விருப்பமே இல்லாத உங்கள் பொண்ணை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்துட்டா மட்டும் உங்கள் பொண்ணு அங்கே நல்லா வாழ்ந்துருமாளா? பாண்டியனோட நினப்பு இல்லாமல் சந்தோஷமாக இருந்துருவாளா? இவ்வளோ பிடிவாதமாக இருக்குவ வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு எவ்வளோ நாளுங்க நிம்மதியாக இருப்பா? அடுத்த ஒரு மாதமா ஒரு 10 நாள்லேயே வந்து உங்கள் பொண்ணு திரும்பவும் உங்கள் வீட்டில் நிற்பா. இல்லை அவள் ஏதாச்சும் பண்ணிவிட்டு நம்ம எல்லாரை விட்டு போயிடுவா. இது ஒன்று தான் முடிவாக இருக்குமோ தவிர வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு சந்தோஷமாக மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் இது எல்லாரும் நான் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் உங்கள் பொண்ணை இழந்துட்டு நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம பாண்டியன்லேருந்து நடேசன் வரைக்கும் எல்லாரும் பயங்கர ஷாக்காகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. நிலாவா இப்படி பேசுறது அப்படின்னு நம்ம எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தா இப்போது இவங்களெல்லாம் மிரட்டுற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காளா? அன்றைக்கி நம்மள ஹாஸ்டலுக்கு போனபோது லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளை அப்படி காது கிளிகிற அளவுக்கு நம்மளை பேசி தள்ளிட்டா. இப்போ என்னமோ இவ்வளோ நல்லா பேசுது. இந்த பொண்ணு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக தான். கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு நம்ம வீட்டிலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நடேசன் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே நிலா அப்படி பேசின உடனே அவங்களால எதுவுமே பதில் பேச முடியாமல் அப்படியே சைலண்ட்டாக நின்றுடுறாங்க. இல்லைம்மா இங்கே பாரும்மா, நாங்கள் சொல்கிறத கேளுமா. இந்த வீட்டை பற்றி எல்லாரும் அப்படி தானம்மா சொல்கிறாங்க. அதே தான் நாங்களும் சொல்கிறோம். இந்த வீட்டுக்குன்னு என்னம்மா மரியாதை இருக்குது அப்படின்னு. என்னங்க மரியாதை இல்லை? என்ன இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த வீட்டுக்கான மரியாதை எல்லாமே இருக்குது. இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. இங்கே பாருங்கள், இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து சோழன் கூட எப்படி இங்கே சந்தோஷமாக வாழ்றனோ அதே மாதிரி உங்கள் பொண்ணை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பாருங்கள். அடுத்தடுத்து பல்லவனுக்கு சேரனுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும். அப்புறம் இந்த வீடே அப்படியே ஜொலிக்கும். அரண்மனை மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக எல்லாரும் இருப்பாங்க. குழந்தை குட்டின்னு எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க.
நீங்கள் உங்களுடைய மனசில் இந்த மாதிரி தப்பான எண்ணத்தை விதைச்சி வச்சுக்கின்னு நீங்கள் பேசுகிறதாங்க ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. இங்கே பாரும்மா, எங்களுடைய பொண்ணோட வாழ்க்கை எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என்னுடைய பொண்ணோட உயிரும் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா உங்கள் பொண்ணு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசி உங்கள் பையன்கிட்ட பேசி முதல்ல அவங்களுக்கு புரிய வச்சு பாண்டியனுக்கு தைரியமாக கல்யாணம் பண்ணி கொடுங்க வானதிக்கு. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு இங்கே வந்து சந்தோஷமாக வாழ்வா, அதுக்கு 100% நான் கேரண்டி. அதுக்கு எக்ஸாம்பிளாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வந்துட்டு அவங்க 2 பேருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே எதுவுமே பேச முடியாமல் வாயடைச்சு போயிடுறாங்க. அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னங்க இந்த பொண்ணு இப்படி பேசுது, ஒருவேளை இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, எப்போயோ நடந்த விஷயங்களை நாம் இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கினேன் இந்த வீட்டை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசுகிறது தப்புன்னு இப்போ தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டுருக்காங்க. எனக்குமே அந்த பொண்ணு சொல்கிறது சரின்னு தான் படுது. மாப்பிள்ளையும் பார்க்க நல்லா தான் இருக்கான். நல்லா சொந்தமாக வந்து மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கான். நம்ம பொண்ணை நல்லா கண் கலங்காமல் வச்சு பார்த்துப்பான். ஆனால் வந்துட்டு இவன் நம்ம பையனை என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய அப்பாவும் வந்து பேசிக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த வீட்டில் எந்த குறையும் இல்லை போல இருக்குது. பேசாமல் நம்ம வானதியை அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன, இவன் அந்த பையன்கிட்ட தான் பேசுகிறா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி வானதிக்கிட்ட இருந்து வானதி வந்து பிரித்து பாண்டியன் கிட்ட இருந்து வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவள் வந்துட்டு அங்கே நல்லா இருப்பாளா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஊர் உலகத்துக்கே நம்ம பொண்ணு அந்த பையன்கிட்ட தான் பேசுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நம்ம பொண்ணுக்கு யாராச்சும் மாப்பிள்ளை கொடுப்பாங்களா? அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு தானங்க நஷ்டம். எதுக்கு பிடிவாதமாக இருக்கணும்? அவள் நல்லா இருக்கணும்ல, அவன் ஆசைப்பட்டவனுக்கே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசினதுக்கப்புறமா இவங்க 2 பேரோட மனசு மாறிடுது. ஸோ வீட்டுக்கு இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. நம்ம பையன்கிட்ட பேசி என்ன ஏதுன்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே நிலா பேசினது நினச்சி எல்லாரும் ரொம்ப புல்லரிச்சு போயிருக்காங்க. சேரனுமே இருந்துக்கிட்டே நிலா கிட்ட பேசுகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நிலா, நீ இப்படி பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. எங்களுக்காக நீ பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, இது நம்ம குடும்பம்ண்ணே, நம்ம குடும்பத்துக்காக நான் பேசாமல் வேறு யாரை நான் பேசுவாங்க? நான் எதுவும் தப்பாக பேசுகிறதில்ல, கரெக்டாக தானே நான் பேசினேன் அப்படின்னு. ஆமாப்பா, நீ கரெக்டாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனுமே நிலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்கள் தாலியை கேட்டதும் திடீர்னு நான் எதுக்காகங்க இப்படி தாலியை கேட்குறீங்க அப்படின்னு ஆச்சரியமாகவே இருந்தேன். இப்போ புரியுதுங்க நீங்கள் எதுக்காக கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாலியை நீங்கள் திருப்பவும் கழுத்தில் போட்டுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், இந்த தாலியோட வேல்யூ இப்போ எனக்கு புரியுது அண்ணா. உங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த தாலி என் கழுத்தில் தானே இருக்கும். நான் இனிமேல் இதை கழட்ட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொன்ன உடனே எங்கள் சோழனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியாடா பல்லவா, தாலி இனிமேல் அண்ணி கழட்ட மாட்டாளாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பல்லவன் கிட்ட. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே பாண்டியன் வந்து நிலா கிட்ட பேசுகிறாங்க. ஏங்க, சாரிங்க, நாங்கள் 2 பேரும் நம்ம வீட்டை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்ற கோவத்தில் அங்கே போய் பேசிட்டு வந்துட்டோம். அவங்க இங்கே வந்து திரும்பவும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் எங்களுக்காக நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்துட்டு நிலா கிட்ட சொல்லவும் நிலாவுமே இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், அதுக்காக நீங்கள் திரும்பவும் அங்கே போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம். அவங்க தான் நான் பேசி அனுப்பிட்டேன்ல. இங்கே பாருங்கள், அவங்க அமைதியாக போனதை பார்த்தா ஏதோ மனசு மாறுற மாதிரி தான் தெரியுது. அவங்க வீட்டில் பேசி வானதியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் இனிமேல் பிரச்சனை பண்ணாத. வானதியையும் இதுக்காக தப்பாக நினச்சிக்காதீங்க. பிரச்சனை பண்ணது அவங்களுடைய வீட்டில் இருந்தோம் அவங்களுடைய அப்பாவும் தான். அதுக்காக நீங்கள் கோச்சிக்கிட்டு வானதிக்கிட்ட கோவப்பட்டு எதுவும் தயவு செஞ்சு பேசிடாதீங்க. அப்புறம் உங்களோட லைஃப் நீங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வானதி வந்து உங்ககிட்ட திரும்பவும் பேசினா நீங்கள் தயவு செஞ்சு பேசாத மட்டும் இருக்காதீங்க, வானதிக்கிட்ட பேசுங்க அப்படின்னு இங்கே நிலா வந்து சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீட்டில் எல்லாரும் உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ரெடியாக இருக்காங்க. சேரனுக்கு கூட இதில் சம்மதம் தான். நீங்கள் தைரியமாக
தாராளமாக வானத்துக்கிட்ட பேசலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அங்கிள் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வந்து கேட்கவும், எனக்கு டபுள் ஓகேம்மா அப்படின்னு எங்கள் நடேசன் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக வானத்துக்கிட்ட பேசுங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எது பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா, எனக்கு வேலை இருக்குது, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு உள்ளே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் கிட்ட போயிட்டு சோழன்மே பேசுகிறாங்க. பாத்தியாடா பாண்டி, என் பொண்டாட்டியா அவள் பேசினதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்காகவும் அவள் இப்போ யோசிச்சு பேசுகிறா பாரு. அவள் சொன்ன மாதிரியே என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் பாண்டி, நீ தைரியமாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே நடேசன் வந்து அடுத்தபடியாக வந்து இங்கே டீ கடைக்கு வந்து போகிறாங்க. இங்கே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. ஸோ அவருடைய அண்ணன் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி நிலா அந்த வீட்டை விட்டு போனப்போ இங்கே அவருடைய அண்ணன் வந்துட்டு, இந்த மாதிரி அந்த வீட்டிலலாம் ஒரு பொண்ணு தங்குவாளா, நம்ம சொன்னதெல்லாம் நிஜமாயிடுச்சு, அந்த வீட்டில் யாருமே இல்லை, அந்த பொண்ணு கூட போயிடுச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நக்கல் பண்ண எல்லாருமே இப்போ இருக்காங்க. ஸோ இப்போ நடேசன் போயிட்டு அவங்க முன்னாடி இப்போ கெத்தாக வந்து நிலா இப்போ தாலி அவளுடைய களத்திலே போட்டுக்கின்னு பேசின விஷயத்த நினச்சி இப்போ என் மருமக என் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு பெருமையாக சொல்ல தான் அங்கே போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த டீ கடைக்கார கேட்டதும், ஆமாம் இருக்காத பின்ன, ஏதோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதுவும் 2 நாளைக்கு முன்னாடி என் வீட்டில் யாருமே இல்லை, என் வீட்டு மருமக எங்கேயோ போயிடுச்சு, இந்த வீட்டிலலாம் ஒரு பொண்ணு தங்காது அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு பேசுனீங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? என் வீட்டில் என் மருமக என் வீட்டில் தான் இருக்கா, அவள் எங்கேயும் போகல, சும்மா 2 நாள் அவங்க சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு வந்தா, அதுக்குள்ளே இந்த வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு வாழமா போயிட்டா, அப்படி இப்படின்னு என்னென்ன பேச்சு பேசுனீங்க. இப்போ என் மருமக என் வீட்டில் தான் இருக்கா, உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகமாக இருந்தால் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்கள் நடேசன் வந்து பெருமையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரு, அது மட்டும் இல்லை, இனிமேல் என் மருமக எங்கேயும் பார்க்க மாட்டா, என்னுடைய வீட்டில் தான் இருப்பா, ஏன்னா அவள் அந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லி எங்கள் நடேசன் வந்து இவங்க முன்னாடி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கெத்தாவுமே இருந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே வீட்டில் எல்லாருமே நிலா பேசின விஷயத்த நினச்சி ஆடி போயிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே வானத்தியோட வீட்டில் அவங்களுடைய அப்பா அம்மா போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு வானத்தி வந்து கேட்குறாங்க. என்னடி, என்ன இப்போது இப்படி பேசிகிட்டு இருக்க, நாங்கள் அங்கே தான் போயிட்டு வரோம், என்ன இப்போ அப்படின்னு. இங்கே பாருங்கள், அங்கே போய் தயவு செஞ்சு இனிமேல் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், எதுக்கு திரும்பவும் அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானத்தி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசுவோம். பாரடி, நாங்கள் அவங்க பேசினதை தாங்க முடியாமல் அங்கே பிரச்சனை பண்ண தான் போனோம், ஆனால் வந்துட்டு நாங்கள் அங்கே போய் பிரச்சனை பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் மனசு மாறிட்டோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ பதற்றப்படுற மாதிரி நாங்கள் அங்கே எதுவுமே பண்ணல அப்படின்னு எங்கள் அவங்களுடைய அம்மா சொல்லவும் வானத்துக்கு ஷாக்காக இருக்குது. என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாண்டி, உன் அண்ணனை வீடு தேடி வந்து அடிச்சுட்டு போனாங்க, அதுக்காக நாங்கள் அங்கே கோவமாக தான் போய் பேசலான்னு போனோம். ஆனால் அந்த வீட்டில் இப்போ ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதான் அந்த சோளம் பையன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கானே, அந்த பொண்ணு வந்து பேசினதுக்கப்புறம் எங்களுடைய மனசே மாறிடுச்சுடி. அந்த பொண்ணு அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இந்த வீட்டில் தானே இருக்கேன், உங்கள் பொண்ணை தாராளமாக நம்பி கொடுங்க அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையாக சொல்லுதுடி. எனக்கு என்னமோ யோசிச்சு பார்த்தா அந்த பொண்ணு சொல்லத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குன்னு தோணுது. இங்கே பாருடி, நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் நாங்களும் ஆசைப்படுறோம், என்ன பண்ணுறது, உன் அண்ணன் தான் ஒத்துக்க மாட்டேன்றானே, உன் அண்ணனுக்காக தானே இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீயும் எவ்வளோ சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது, அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியாக இருக்க, நாங்களும் சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டோண்டி, ஆனால் உன் அண்ணனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்லவும் வானத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னம்மா சொல்கிற நீ, இங்கே பாருமா, நீயும் அப்பாவும் ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், ஆனால் அண்ணன் இதுக்கு ஒத்துக்கணுன்னுலாம் அவசியம் இல்லைம்மா, அவன் என்ன என் கல்யாணத்தை நிறுத்துறது. இங்கே பாருமா, நீங்கள் இப்போ முடிவு பண்ணது சரியான முடிவு, பாண்டிய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்கம்மா, நான் அவன் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்வேம்மா. இங்கே பாருங்கம்மா, எனக்கு அவனை தவிர வேறு யாரையும் பிடிக்காது, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு பாண்டிக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருங்கம்மா, அண்ணன் சொல்கிறோம் அப்படின்னு என்னை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் முடிவு எடுக்காமல் என்னை கேட்காம இந்த மாதிரி வேறு முடிவு ஏதாச்சும் எடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போனால் நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா, அப்புறம் நீங்கள் என்னை பணமாக தான் பார்க்கணும், தெரிஞ்சுக்கோங்க, பாண்டி இருக்கிற இடத்துல வேறு யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு இங்கே வானதி வந்து சொன்ன உடனே இப்போ நிலா சொன்ன விஷயம் உண்மையான ஆயிடுச்சு. ஸோ இதை கேட்டு இவங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் போல இருக்குது, இவ அப்படி பண்ணக்கூடியவ தான், இவ எதுக்கும் துணிஞ்சவ அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே, இங்கே பாருமா தாயே, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முடிவு மட்டும்
எடுத்துடாத. நானே எனக்குன்னு இருக்கிறத பொண்ணு ஒன்று பையன் ஒன்றுன்னு நான் 2 கண்ணுன்னு பெற்று வச்சிட்ருக்கேன். உங்களை இழந்துட்டு எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது தாயே. தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவு மட்டும் எடுத்துடாத. உனக்கு என்ன அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே. நீ உன் இஷ்டம் போலவே இரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் எப்படியாச்சும் அவன் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலைனாலும் அவங்ககிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் முடிவு மட்டும் எடுத்துடாத தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா சொல்லவும் வானதியுமா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே ஓடி போய் ரூமுக்குள்ளே கதவை சாத்துறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இவ பண்ணாலும் பண்ணுறக்கூடியவ தான். நம்ம தயவு செஞ்சு வேறு எதுவும் முடிவெடுக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இவங்க அம்மா வந்து சொல்லவும் அவங்களோட அப்பாவுமே வேறு வழி இல்லையே, பண்ணி வச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு வானதி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இங்கே வந்துட்டு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நடந்த பிரச்சனைக்காக வானதி எது தொண்ணு பேசுவா அப்படின்னு முதல்ல ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் நிலா சொன்ன விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு அவள் என்ன பண்ணுவா, நமக்காக அவள் நம்மளை தேடி தானே வந்துக்கிட்டு இருக்கா, அவன் மேலே நம்ம கோவப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ண உடனே ஹலோ பாண்டி அப்படின்னு சொன்ன உடனே சொல்லு அப்படின்னு சொல்லாங்க. என்ன பாண்டி, என் அம்மாவும் என் அப்பாவும் வீட்டில் வந்து ஏதாச்சும் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்களா அப்படின்னு. ஆமாம் பிள்ளை இல்லையா பெண்ண அப்படின்னு பாண்டியன்னு கேட்கவும், இல்லை பாண்டி, என் அம்மா பிரச்சனை பண்ண தான் நாங்கள் போனோம், பிரச்சனையும் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் அதான் அவங்க அண்ணி சோழனில் வைஃப் அவங்க ஏதோ பேசினாங்களாமே. அதுக்கப்புறம் என் அப்பாவும் என் அம்மாவுடைய ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்குது பாண்டி. உன் அன்னிக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே பாரு, என் அப்பாவும் என் அம்மாவும் மனசு மாறிட்டாங்க, உனக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்கள் வானதி வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லவும் பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியா, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியாமல் பாண்டியன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு வானதி வந்து சொல்கிறாங்க. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி பாண்டி, நான் வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது பாண்டியன் வந்துட்டு எங்கள் நிலா கிட்ட தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. எதுக்குங்க தேங்க்ஸ் அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் பேசினதுக்கு அப்புறமா அவங்களுடைய அப்பா அம்மா மாறிட்டாங்களா, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்களா, இப்போ தான் வானதி ஃபோன் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே நிலாவிலேருந்து சேரன்லேருந்து நடேசன் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், பேசி முடிச்சிட வேண்டியது தான். அண்ணன் உனக்கு அடுத்தது கல்யாணம் தான் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கவும் பாண்டியன் வைக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.